ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் வித் அம்மு சேனல். இன்றைக்கி நம்ம தோட்டத்துக்கு தான் வந்திருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய வாழை மரங்கள்லாம் எப்படி வளர்ந்துருக்கு, எத்தனை குளத்தில் இருக்குன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கரும்பு பாருங்கள், அறுவடைக்கு தயாராக இருக்குது. நம்ம பொங்கலுக்கு வந்து நம்ம வீட்டில் இருந்தே கரும்பை வந்து அறுவடை பண்ணிக்கலாம். அந்த பாருங்கள், ஃபஸ்ட்டு சின்ன செடியிலேருந்து நம்ம காமிச்சோம். இப்போ பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். அப்படியே வந்து ஒரு பஞ்சாக அப்படியே வந்து கரும்பு வந்து கட்டு வந்து ரெடியாக இருக்குது. அது மாதிரி வாழைக்கன்று பாருங்கள், புதுசாக வந்து ஒன்று குளத்தில் இருக்குது பாருங்கள். நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள். அதனுடைய இந்த வாழைப்பூவோட குருத்து பார்த்திங்களா எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இது வந்து காய்க்கன்று பாருங்கள். இது வந்து ஏற்கனவே குளத்தில் நான் அந்த காமிச்சிருக்கேன். இப்போ காய் வந்து அப்படியே நல்லா பெருத்துக்கிட்டே வருது. இது வந்து வாழைக்காய்ன்னு நினைக்கிறேன், பழம் கிடையாது, காய் பாருங்கள். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த மாதிரி அப்படியே கொத்தா நம்ம வீட்டில் வந்து குளத்தள்ளின காய் வந்து அதுதான். அதுக்கப்புறம் வந்து பாருங்களேன், பழக்கன்று வந்து 2 கன்று வந்து குளத்தில் இருக்குது. இதை காமிக்கிறேன் பாருங்கள். குளத்தள்ளின போது காமிச்சேன். இப்போ பாருங்கள் கொஞ்சம் வந்து பெருகி வந்து எந்த அளவுக்கு எந்த ஸ்டேஜில் இருக்குது பாருங்கள். இதுவும் பழக்கன்று தான். இது 2 வந்து பழக்கன்று, 1 வந்து காய்க்கன்று வந்து இப்போது நம்ம வீட்டில் குளத்தில் இருக்குது பாருங்கள். இது வந்து நம்ம நார்மலாக வந்து பழுக்கும் இல்லையா, ரஸ்தாளி அந்த வாழைப்பழம் அது. அதுக்கப்புறம் இன்னொன்று காமிக்கிறேன் பாருங்கள், கற்பூரவள்ளி ஒன்று சின்ன சின்னதாக இருக்குது. அதனுடைய காய் நிறையா வந்து காய் விடலை, கொஞ்சமாக தான் விட்டுருக்கு. இன்னொன்று வந்து செவ்வாழை பாருங்கள், நல்லா சிவப்பாக இருக்குது பாருங்கள். அதனுடைய கன்று பார்த்திங்கன்னா அது ஆனால் இன்னும் குருத்து விடலை, எதுவுமே வாழைப்பூ குருத்து வந்து விடலை. இதை பாருங்கள், இதுதான் வந்து நான் சொன்னேன் இல்லையா கற்பூரவள்ளின்னு சொல்லிட்டு, எப்படி இருக்குது பாருங்கள். மொத்தம் 4 சீப்பு தான் இருக்குது, குளத்தள்ளி இருக்குது. அது ஆனால் என்ன பெருக்கிறதுக்கு வந்து 1 மாதம் ஆகும் போல. இது வந்து புதுசாக ஒரு கன்று வச்சுருக்கோம், மலை வாழைன்னு சொல்லிட்டு. இலை பாருங்கள், நல்லா வீச்சாக பெருசாக இருக்குது இலை. சின்ன கண்ணில் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். மலை வாழைனா பார்த்திங்கன்னா ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 100 காய் வந்து காய்க்குமா. இங்கே பாருங்கள், நாங்கள் வந்து பந்தல் போட்டிருந்தோம்ல, ஏற்கனவே பந்தல் போட்டு விதை போட்டதை காமிச்சிருந்தேன். ஆடி மாதத்தில் போட்டிருந்தது. பூசணிக்காய், சுரக்காய், பாகற்காய், அவரைக்காய் எல்லா கொடி வகைகளும் போட்டிருந்தோம். இன்னொரு பக்கம் இதனுடைய பேக் சைடில் வந்து விதை போட்டிருந்தோம். அங்கேருந்து பாருங்கள், செடி வந்து தோட்டத்து பக்கத்துலேருந்து அப்படியே பந்தல் போட்டு இங்கே இழுத்துருக்கோம். பூசணி வந்து நிறைய பூக்கள் வந்து விட்டுருக்கு, இன்னும் காய் வந்து விட ஆரம்பிக்கல. இப்போ தான் ஒரே ஒரு சுரக்காய் வந்து காய்ச்சி தொங்குது. அப்படியே சந்தோஷமாக இருந்தது. நம்ம செடியிலேருந்து இப்படி பந்தல் போட்டு சுரக்காய் தொங்கும் போது ரொம்ப ஆசையாக இருந்தது. சின்ன பிஞ்சு தான் தொங்கியிருக்கு. பூசணிக்காய்லாம் இன்னும் வந்து பெருக்கல, அப்படியே குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள். இது வந்து இந்த மணத்தக்காளி வகையிலே ஒரு வகையான காய். இது நம்ம நெத்தியில் போட்டு அடித்து யூஸ் பண்ணுவோம்ல சின்ன வயசில், அந்த காய். கத்திரிக்காய் பாருங்கள், நாற்று ஏற்கனவே காமிச்சிருக்கேன், நிறையா அறுவடை பண்ணிட்டேன். மீதி இருக்கிற கத்திரிக்காய் செடிகள் வந்து இது தான் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா பிஞ்சு பிஞ்சாக 2-3 கத்திரிக்காய் வந்து விட்டுருக்கு. ஏற்கனவே எல்லாமே அறுவடை பண்ணாச்சு. இந்த மழைலாம் அதிகமாக பெஞ்சதில் நிறைய செடிகள் வந்து நம்ம வீட்டில் வந்து அழிவிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் வீணாக போயிடுச்சு. இந்த காற்றுக்கும் மழைக்கும் எல்லாம் வீணாகிடுச்சு. அதில் மீதி இருக்கிற செடிகள் வந்து இது தான். இதை பாருங்கள், நம்ம விதை போட்டு இதெல்லாமே வந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா பாகற்காய் கொடி வந்து பந்தல் போட்டிருக்கோம். பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பப்பாயா பாருங்கள், எவ்வளோ நிறைய விட்டுருக்கு பாருங்கள். இந்த அணில் பிள்ளை வந்து என்ன பண்ணுது, கடிச்சு போட்டுருது எல்லாத்தையுமே, பழுக்கவே விட மாட்டுது. இதை பாருங்கள், இந்த காயெல்லாம் கொத்து கொத்தாக இருக்குது, ஆனால் சீக்கிரமாக வந்து அது கட் பண்ணி போட்டுருது. முருங்கை மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் இலைகள்லாம் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நான் வந்து தென்னங்கன்று எப்படி நட்டுருக்கேன்னு வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனுடைய கன்று தான் இப்போ இந்த அளவுக்கு ஹைட்டாக வந்திருக்கு. பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா சுண்டைக்காய், இது வந்து புது செடி வந்து இப்போ தான் வந்து முளைச்சி வருது. ஏற்கனவே ஒரு செடி காமிச்சு அறுவடைலாம் பண்ணி அதை கட் பண்ணி போட்டாச்சு. பாருங்கள் எப்படி வீச்சாக இருக்குது பாருங்கள். வாழை இலையெல்லாம் பார்த்திங்கன்னா மேலே பாருங்கள், அப்படியே பறவைகள்லாம் பறக்குதா, அதனால் அதை அப்படியே வந்து ஷூட் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லா இருந்தது. அந்த சாயந்தர நேரத்தில் அந்த பறவைகள் பறக்கும் போது ரொம்ப ஆசையாக இருந்தது. அப்படியே ஒன்றா பறக்குது பாருங்கள், எல்லாம் சேர்ந்து ஒரே யூனிஃபார்மாக பாருங்கள். இந்த செடிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கனகாமரம் எல்லாம் பூவெல்லாம் பறிச்சிட்டேன் நான். இது வந்து பார்த்திங்கன்னா மழைக்கு அதுமாக நல்லா கற்றாழை நல்லா வந்திருந்தது. இது வந்து அந்த பெரிய நெல்லிக்காய் செடி பாருங்கள். ஃபஸ்ட்டு சின்ன செடியாக காமிச்சிருந்தேன்னா இப்போ எந்த அளவுக்கு அப்படியே கொஞ்சம் மரமாக ஆகிட்டே வருது. இந்த கற்றாழையெல்லாம் கூட இந்த மழைக்கு அதுமாக நல்லா வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அடர்த்தியாக வந்திருக்கு. துளசி செடி பாருங்கள், சின்ன செடியாக வச்சுருந்தோம், நல்லா அடர்த்தியாக வந்திருக்கு. அது மாதிரி பார்த்திங்கன்னா பந்தல் எல்லாத்துலேயுமே வந்து கொடிகள் வந்து பரவ ஆரம்பிச்சிருச்சு. முள்ளரும்பு இருந்தாலும் சரி, பச்சை சம்மங்கி அது வச்சுருந்தோம், கொடி சம்மங்கி, அதுவும் நல்லா வந்திருந்தது. இதோ காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மலரா நந்தியாவட்டை. இந்த மொட்டாவே தான் இருக்கும், அது குண்டு குண்டாக இருக்கும், அப்படியே விரியாது. இது பூக்களாக வராது, மொட்டாவே இருக்கும். இது நம்ம வந்து பூ கட்டி வைக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம அந்த கனகாமரத்தோட அப்படியே நம்ம சேர்த்து வச்சு கட்டும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பாருங்கள், இதுக்கு பேர் என்னென்னா மலராத நந்தியாவட்டை.
நந்தியாவட்டை தான் இது. வாங்கி தான் வச்சுருந்தோம், கடையில் வாங்கி தான் வச்சோம். நந்தியாவட்டையிலே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இது வந்து மலராத நந்தியாவட்டை. அது பாருங்கள், ஒத்த நந்தியாவட்டை இருக்குது. இன்னொன்று வந்து அடுக்கு நந்தியாவட்டையிலே வந்து குடம் மாதிரி ஒன்று இருக்கும். ஒத்த அடுக்குன்னு சொல்லுவாங்க, ரெட்டை அடுக்கு இருக்குது, 3 அடுக்கு இருக்குது. எல்லா வகையும் நம்ம வீட்டில் இருக்குது. இதை காமிக்கிறேன் பாருங்களேன். குடம் மாதிரி ஒன்று இருக்கும் பாருங்கள். இது வந்து ஒத்த அடுக்கு தான், நல்லா அடர்த்தியாக இருக்கும். அது அப்படியே ஒன்று ஒன்று சாமிக்கு வச்சாலே அழகாக இருக்கும். பார்த்திங்கன்னா செம்பருத்தி வந்து எல்லா செம்பருத்தியும் வந்து பிரித்து எடுத்தாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா பாரிஜாதம். இது மஞ்சள் கலர் பாரிஜாதம். இது ஒத்த அடுக்காக இருக்க பாருங்கள், நல்லா வாசனையாக இருக்கும், கமகமன்னு இருக்கும். ஒரே செடியிலே 4-5 பூ வந்து பூத்துருந்தது. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. அதனுடைய மொக்கு பாருங்கள் எவ்வளோ நீட்டாக விட்டுருக்கு பாருங்கள், ரொம்ப அழகாக இருந்தது. பார்க்கும் போதே கலரும் வந்து அந்த ப்ளசண்ட்டாக இருந்தது. அந்த மஞ்சள் கலர் ரொம்ப அழகாக இருந்தது. பூ பறிக்கவே சூப்பராக இருந்தது. எல்லா பூவையுமே பறிச்சுட்டு உங்களுக்கு நான் மொத்தமாக காட்டுறேன் பாருங்களேன். ரொம்ப நல்லா இருந்தது இந்த பூ. நாங்கள் எங்கேயாவது வந்து இது செத்து போயிடுமோன்னு நினச்சோம். நல்லா அந்த மழைக்கு அதுவும் நல்லா வந்துருச்சு. ரொம்ப வாசமாக இருக்குது. பாரிஜாதத்துலேயே வெள்ளை பார்த்துருப்பீங்க, இது வந்து மஞ்சள் கலர் பாரிஜாதம். இது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா புளிச்சக்கீரை வந்து போட்டிருந்தோம் இல்லையா, அது எல்லாமே நல்லா முளைச்சி வந்தது. அதையுமே நம்ம வந்து அறுவடை பண்ண ஆரம்பித்தாச்சு. ஒரு 2 தடவை 3 தடவை நம்ம எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வேரோட அந்த செடியை வந்து நம்ம பிடுங்கி போட்டுற வேண்டியது தான். பூச்சிகள் வந்து நம்ம அதிகமாக வர ஆரம்பிக்குது. நம்ம வந்து எந்த மருந்தும் வந்து கெமிக்கல் மருந்து எதுவுமே தெளிக்கிறது கிடையாது. ஆர்கானிக்கில் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இங்கே பாருங்கள், வெற்றிலை கொடி வந்து பந்தல் போட்டு வச்சுருக்கோம். தொட்டியிலேருந்து எடுத்து அப்படியே கீழே வச்சு நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சிறியானங்கை எல்லாமே வச்சுருக்கோம். சிறியானங்கை வந்து பார்த்திங்கன்னா அந்த பாம்பெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக வச்சுருக்கோம். ஏன்னா வாழை மரத்துக்கு வந்து அந்த ஈரப்பதத்துக்கு பாம்பெல்லாம் வர ஆரம்பிக்கும், அதுக்காக தான். இந்த சைடில் பார்த்திங்கன்னா அந்த மாதுளைக்கன்று நல்லா வந்திருக்கு. இந்த பூசணி, பாவை, பார்த்திங்கன்னா சொரக்காய், அவரைக்காய் எல்லாமே பந்தலில் வந்து ஏறி அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு சொரக்காய் வந்து தொங்குது பாருங்கள், மெலிசா சின்னதாக. அதேமாதிரி பார்த்திங்கன்னா எல்லா வாழைக்கண்ணுமே நல்லா வீச்சாக நல்லா ஹைட்டாக இருக்குது பாருங்கள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம வீட்டில் வந்து பூத்த பூ. இது என்ன பூ அப்படின்னு பார்த்திங்கன்னா கிருஷ்ண கொண்டை பூன்னு சொல்லுவாங்க. கிருஷ்ணரோட சக்கரம் போல் இருக்கனால இதுக்கு வந்து கிருஷ்ண கொண்டைன்னு சொல்லுவாங்க. இதை நான் வந்து தொட்டியில் தான் வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது அதெல்லாம் தரையில் வச்சுருந்தது, இது வந்து தொட்டியில் வச்சுருக்கேன் நான். கடையில் வாங்கி தான் வச்சோம். இது பூக்கும் போதே அழகாக இருக்குது பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள், சக்கரை மாதிரி இருக்குது. நல்லா ஒரு மாதிரி பிங்க் வித் ரெட்டிஷ் கலர்களில் கலந்த பூவாக பூத்துருக்கு. அழகாக இருக்குது பார்க்கும் போதே. டெய்லி ஒரு 3 பூ பூக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே தொட்டியில் தான் வச்சுருக்கோம். அழகுக்கான குரோட்டன்ஸ் செடி, மணி பிளான்ட்டு, நந்தியாவட்டையிலே இது வந்து சின்ன வந்து நந்தியாவட்டை பூ. இது வந்து பார்த்திங்கன்னா 10 அடுக்கு மல்லி வச்சுருக்கேன். இது எல்லாமே இந்த குரோட்டன்ஸ் வகைகள். தொட்டியில் வச்சுருக்கிறதெல்லாம் வந்து வீட்டில் வச்சுருக்கோம். அது குரோட்டன்ஸ் வகைகள்லாம். இதை பாருங்கள், இது வந்து ஒரு குரோட்டன்ஸ் வகை. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிழலான இடத்துல வைக்கணுன்றதுக்காக வச்சுருக்குது. வெயிலில் வச்சா ரொம்ப கருகி போயிடுது. அதனால் நிழலான இடத்துல வந்து வச்சுருக்கோம் பாருங்கள். எல்லாமே குட்டி குட்டி செடி எல்லாமே பதியம் போட்டு வச்சுருக்கோம். எல்லாமே இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குரோட்டன்ஸ் வெரைட்டி தான். இது ஒவ்வொரு இலைகளும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்கும். மாவளை மாதிரி ஒன்று இருக்கும், புற்கள் மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ரோஜா செடிகள். ரோஜா வந்து சின்ன சின்ன ரோஜாக்கள், இந்த சிவப்பு ரோஜா, பட்டன் ரோஸ் எல்லாத்தையுமே தொட்டியில் வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா இட்லி பூ வந்து வச்சுருக்கோம் பாருங்கள். ஏற்கனவே நான் காமிச்சிருக்கேன். அந்த பாருங்கள் அப்படியே கொத்தாக போத்திருக்கு பாருங்கள் இட்லி பூ. இது ஒரு வகையான குரோட்டன்ஸ். பார்த்திங்கன்னா இலை வந்து ஒவ்வொன்றும் எல்லோ கலரில் புள்ளி புள்ளியாக போட்டிருக்கும். இது வந்து கற்பூரவள்ளி. இது வந்து துளசி ஒன்று வச்சுருக்கோம் வீட்டில். இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த துளசி, கற்பூரவள்ளி, மருத்துவ செடி. இது வந்து லில்லி, வெள்ளை கலரில் லில்லி. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வெத்தலை கொடி இங்கேயும் ஒன்று ஏற்றி விட்ருக்கோம், வந்திருக்கு நல்லா. இது வந்து கட்டி போட்டால் குட்டி போடும் செடி வந்து வச்சுருக்கோம். ஒரே ஒரு இலை தான் வச்சேன், நல்லா வந்துடுச்சு. இதுவும் லில்லி தான். அந்த பிங்க் கலரில் பூக்கும் இல்லையா, பிங்க்கு எல்லோ, அந்த லில்லி வந்து இதிலலாம் வச்சுருக்கோம். அது சாயந்தர நேரத்தில் நல்லா பூக்க ஆரம்பிக்கும் இந்த மழை காலத்தில் பார்த்திங்கன்னா. இது வந்து பார்த்திங்கன்னா தொட்டியில் வந்து மணி பிளான்ட் வச்சுருக்கேன். அங்கங்கே மணி பிளான்ட் வச்சுருக்கேன். இந்த மழைக்கு அதுவுமே எல்லாமே நல்லா வந்திருக்கு. இது வந்து பட்டன் ரோஸ் மாதிரி மஞ்சள் கலரில் பூ பூக்கும். நம்ம வீட்டிலே நம்ம விதைகள்லாம் போட்டு செடி வந்து வளர்ந்து காய்கள் கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மாதிரி பூக்கள் வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே வரும். இந்த மாதிரி ஆர்கானிக் செடிங்கள்லாம் நீங்கள் வந்து உங்களுக்கு இடம் இருந்ததுன்னா வீட்டில் வந்து தொட்டியில் வந்து சில பூக்களோ இல்லை காய்கறிகளோ வளங்க ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.